இந்த நகை ஒரு கிராம் ஒரு 6000 5000 இருந்தது, 4000 3000 2500 ரூபாய் வரை இருந்தது. இன்னைக்கு 10,000 ஆச்சு. ஒரு பவுன் 85,000. ஆனால் இன்னும் 5 வருடத்தில் அது 2 லட்சம் ஆகுங்கிறாங்க. கடைகள்ல எப்படி இருக்கு? நெல்லை போன்ற இடங்கள்ல உங்க கடைகளின் வியாபாரங்கள் எப்படி இருக்கிறது? சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? உங்களின் கவலை என்ன? அதை கொஞ்சம் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். திரு கொம்பையா. வணக்கம். என்னுடைய பெயர் TAKM கும்பையா பாட்டியர். திருநெல்வேலி தங்கம் வெள்ளி வகை வியாபாரி சங்கத்தில் இருந்து வருகிறேன். இந்த விலைவாசி உயர்வுங்கிறது ஏழை எளிய மக்கள் மட்டுமில்ல, உலகத்தில் வாழுகிற மக்கள் அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கடைக்கு ஒரு 20 வாடிக்கையாளர்கள் வருவாங்க சொன்னாங்கன்னா, இன்னைக்கு விலைவாசி உயர்வின் காரணமாக 5 வாடிக்கையாளர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25% வாடிக்கையாளர்கள் ஒரு கடைக்கு வாராங்க. இந்த உயர்வு இப்படி நிற்கும்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். இன்னும் கிராம் 20,000 ரூபாய் நெருங்குன்னு சொல்றாங்க. அதுவும் தீபாவளி நெருங்கி வருகிறது. தீபாவளிக்கு பண்டிகை காலத்துக்காக நகைகள் வாங்குறாங்கன்னு சொல்லல. கிட்டத்தட்ட இன்னும் 20 நாளையில கிராம் தங்க விலை 14,000 நெருங்கிடும் அப்படின்னு ஆய்வாளர் எங்க நகைக்கடையில எங்க கூட பயணம் செய்கிற எல்லாருமே சொல்றாங்க. மக்கள் அதாவது நாங்க நகைக்கடை நடத்தி வர்றது பெரிய கார்பரேட் கம்பெனி கடைகள் அல்ல. நாங்க நடத்துறது பாரம்பரியமாவே திருநெல்வேலி கூளைக்கடை விதியார் மேலரங்க விதி கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷமா நடத்தி வர பாரம்பரியமா நடத்தி வருகிற நகைக்கடைக்கு உரிமையாளர் சங்கத்தினோட தலைவராக. இதுல எங்க கடை நம்ம கடைக்கு வராது ஏழை எளிய நடுத்தர மக்கள் ரொம்பவும் பாதிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 2 கிராம் மோதிரம் அப்படின்னா 25,000 ரூபாய் கேட்போம். அதாவது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 25,000 ரூபாய்க்கு ஒரு 2 கிராம் மோதிரம் வாங்குறவங்க நாளைக்கு 10 கிராம் செய்வாங்க. 1,10,000 ரூபாய் தேவைப்படுது. 10 பவுன் எடுக்கிறதுக்கு 10 லட்சத்தை தாண்டி போகுது. கண்டிப்பா இந்த விலைவாசி உயர்வுங்கிறது எப்படி நிக்க போகுது? 15,000 போனாலும் மக்களுக்கு நிலை என்ன? 20,000 இதோட டார்கெட் சொல்லுவோம் இல்லையா? இதோட இன்னைக்கு இது எங்க நிக்கும்னு சொன்னா 20,000 ரூபாய் நிக்கும்னு சொல்றாங்க. 20,000 போனா மக்கள் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக்கு. மக்கள் மேல ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் இந்த விலைவாசி உயர்வு. இது தமிழக அரசால இந்தியா இல்ல. இப்போ இது இன்டர்நேஷனல் மார்க்கெட் இருக்கும்பயா. இப்ப நீங்க உங்க வியாபாரிகள் மேற்கிற வீதி அந்த பக்கத்தெல்லாம் வாகேடி முக்கு நெல்லையில எல்லாம் நிறைய கடைகள் உண்டு. எனக்கும் தெரியும். நான் நெல்லையிலே படித்தவன் என்ற முறையிலே உங்களிடத்தில் கேட்பேன். உங்களுக்கு இது கவலையாக இருக்கும். ஆனால் இது சர்வதேச அளவில் விலை மட்டுப்படுத்த முடியாத விலையில் போகும் என்றுதான் இன்றைக்கு அமெரிக்காவிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. நான் உங்களை கேட்கிறேன், அடுத்த கட்ட வியாபாரத்தை குறித்து உங்களுடைய அசோசியேஷன் என்ன பேசிக் கொள்கிறீர்கள்? என்ன முடிவு எடுக்க இருக்கிறீர்கள்? இப்போ இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த இருக்கிற விஷயம் இந்திய அரசாங்க கையில கூட இல்லைன்னு எங்களுக்கு ஓரளவு தெரிய வருது. நிர்மலா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை பத்தி கேள்வி கேட்கப்பட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நிதியமைச்சர் என்ன சொல்றாங்க? தங்கத்தை கட்டுப்படுத்துகிற சக்தி எங்க கையில இல்லைன்னு மத்திய நிதியமைச்சரே சொல்றாங்க. இந்த விலைவாசி உயர்வு அவங்களால் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ தமிழக அரசு ஒன்றும் செய்ய முடியாது. இதை நாங்கள் வருங்காலத்தில் எப்படி எதிர்கொள்ள போறோம்? நாங்க எங்களுக்கு எப்படி பேசுறோம்? இருக்கிற பொருளை பாதுகாத்துக்கோங்க. இருக்கிற பொருள் எங்களுக்கு ஸ்டாக் இருக்கு. இந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்க 2 செயின் விட்டாலும் அந்த செயின்களை உடனே கைவசப்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்மளை நம்பி வர கஸ்டமர்களுக்கு நம்ம தான் பலன் அளிக்க முடியும். பெரிய கார்பரேட் கம்பெனியில போய் அவங்க பலன் பெற்றுக்கிறது கஷ்டம். ஏன்னா நாங்க சின்ன கொடுத்து அவங்க கடவுள் உங்க கட்டி கூட அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்போ அதுல யாருக்கும் எந்த இடத்துலயும் பொருளை இழந்துடாம பொருளை பாதுகாப்பா பயன்படுத்திக்காம நாளைக்கு கிராம் 20,000 போகும்போது நம்மளுடைய மதிப்பு பெரிய அளவு உயரப்போகுது. மக்களுக்கு நம்ம கண்டிப்பா குறைஞ்ச கூலி குறைஞ்சதா நம்ம கொடுத்துதான் செய்வோம். அதனால நாங்க எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும். பொருளை விட்டு கொடுக்குறாங்க, பொருளை அடிச்சுறாங்க, எல்லாரும் கவனமா இருங்க அப்படிங்கிற காரணம் தான் நாங்க உலகம் சொல்லிக்கிட்டு வரோம். ஒரு
இல்ல கொம்பையா ஐயா கொம்பையா அவர்கள் வியாபாரத்தை தாண்டி ஒரு சமூக ஆர்வலராக மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு வரீங்க அப்படி எடுத்துக்கிறார். சமூகம் உங்களுடைய கருத்து